நாம போர் அடிக்குதுன்னு சொல்லி அரசியலுக்கு வந்தவங்க இல்ல, போராட வந்தவங்க. கம் பேக் கொடுக்கறதுல நாம தான் ஸ்பெஷலிஸ்ட். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? சிறப்பா கொடுப்போம். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. இப்போ ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய எப்படிப்பட்டவங்க? மக்களுக்கு உழைக்காம, போராட்டம் நடத்தாம, கொள்கை இல்லாம, நிர்வாக கட்டமைப்பு இல்லாம ஆட்சிக்கு வந்திருக்காங்க. காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. இதை பார்த்து நாமளும் அப்படி ஆக முடியாது, ஆகிடவும் கூடாது. அந்த மாதிரி நாமும் கட்சி நடத்தலாம்னு நினைக்கவே கூடாது. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. நிரந்தரம். ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது. வெற்றி தோல்வியில நம்ம ஏக்கத்தோட வாழ்க்கையே அடங்கி இருக்க போறது இல்ல. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? தேர்தலில் தோத்த அடுத்த தேர்தல் வரும் வரை தூங்கி வடிகிறது தான் மற்ற கட்சியுடைய வழக்கம். எதிர்கட்சியா இருந்தாலும் சுணங்கிடாம மக்கள் நலனுக்காக சிறப்பா செயல்படுற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நம்ம எதிரிகளே சொல்லுவாங்க. கூச்சமே இல்ல. போன முறை ஜெயிச்ச பிறகு வாக்களிக்காதவங்களுக்கு சேர்த்து ஆட்சி நல்லாட்சி கொடுப்போம்னு சொன்னோம். அதை செஞ்சு காட்டணும். மறுபடியும் போய் சொல்லாத. தோத்த பிறகு நான் சொல்றேன், நமக்கு வாக்களிக்காத மக்களுக்கு சேர்த்து தான் போராட போறோம். இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும். நம்ம கட்சிக்காரங்க முதல்ல அவங்க வீட்டுல அரசியல் பேசணும். இதோட ஆள விட்டு நான் ஓடிடுறேன். முடியாது. உங்க பசங்க கிட்ட, உங்க உறவினர்கள் கிட்ட முதல்ல பிரச்சாரம் பண்ணுங்க. ஏய், என்னடா இது, வசனமே புரியல. இந்த மாறுதல்கள் அடுத்த 100 ஆண்டுக்கு கழகம் உயிர்ப்போடு இருக்கிறத உறுதி செய்யும். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. ரிசல்ட் வந்ததும் நம்ம தோல்விக்கு பிறகு 38 பேர் கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டு மாவட்ட வாரியாக நிர்வாகிகள்கிட்ட கருத்து கேட்டு அது அறிக்கையா என்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியா? என்ன அப்படியா? அது மட்டுமல்ல, தனியா ஒரு இணையதளமும் உருவாக்கப்பட்டு நம்ம மேல நல்லெண்ணம் கொண்ட எல்லாரும் கருத்து சொல்லலாம்னு அறிவிச்சோம். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. அதுலயும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் அவங்க கருத்துக்களை சொல்லி இருக்கிறாங்க. அதை எல்லாத்தையும் படிச்சு நான் உள்வாங்கி இருக்கிறேன். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? ஊருக்கே வெளிச்சம் கொடுக்கிற விளக்குக்கு தனக்கு கீழே இருக்கக்கூடிய இருட்டு தெரியாது. ஐயோ, அப்படித்தான் நாம நம்ம கிட்ட இருந்த தவறுகளை கண்டறிய தவறிட்டோம். தனக்கு இணையா யாரும் வளரக்கூடாதுன்னு நினைச்சா அந்த மாவட்டத்தில் அவங்க மட்டும் தான் இருப்பாங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஒரு மாவட்ட செயலாளரை மட்டும் வச்சு அந்த மாவட்டத்தில் கட்சி வளர்த்துட முடியாது. ஆண்டவா, ஒண்ணு அவனை ஊமையாக்கு, இல்லன்னா என்ன செவிடாக்கிடு. ஒரு எம்எல்ஏ மட்டும் வலிமையா இருந்தா அந்த தொகுதியில ஜெயிச்சிட முடியாது. நான் இங்க பாரு 2 பிஸ்கட் போட்டேன், அவ்வளவு நன்றியோட இருக்கு. மனுஷங்க அப்படி இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க?